ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இது துலா ராசிக்காரங்களுக்கான வீடியோவான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஸோ உங்கள் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாக ஆன்மீக ரீதியாக இது ஒரு பெரிய மாதம் என்று சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச் பிறந்த ஸ்டார்டிங்கில் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து சமீபத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு பயங்கரமான கிரக பயிற்சியானது நடந்தது. அது சனி பயிற்சி. இந்த மாதிரி கிரக பயிற்சி, கிரகணம் இதெல்லாம் மார்ச் மாதம் நிறைய நடைபெறுது. அதனாலேயே இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் அடுத்த முக்கியமான நாளானது தற்போது வர இருக்கு. அதுதான் மார்ச்சுடைய 18. அன்றைக்கி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கி அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை பங்கு அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் நல்ல சக்திகள் நிறைய உருவாகுது. அதோடு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய விதமான யோகங்களையும் உருவாக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது நெருங்கிக்கிட்டே இருக்குது. அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த நேரம் எந்த நேரம், அந்த நேரத்தை என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதோடு இந்த அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில் செல்வ வளம் அதிகரிக்க முக்கியமான ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. முதல்ல இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நேரம் என்ன மாதிரி நெருங்குது அப்படிங்கிற பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். வாங்க. ஊன் உறக்கமின்றி கடுமையாக உழைக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து அனைவரையுமே அனுசரித்து செல்வதில் திறமையாக நீங்கள் செயல்படணும். இனி வரக்கூடிய நாட்கள் எடுத்த காரியம் அப்போதான் உங்களுக்கு கைகூடும். விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. அதோடு மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு விலகும். பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். எல்லாத்துக்கும் மேலே கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. கடன் விவகாரங்களில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக உங்களுக்கு கெட்டது வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டிகள் குறையும். மெயினாக விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபட்டிங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும். பயணங்கள் செய்கிறதன் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம். ஸோ பயணங்கள் மேற்கொள்ளுங்க, லாபத்தை பாருங்கள். மேல் அதிகாரிகள் வகையில் உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உதவியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு திறமைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகுவதற்கான ஒரு சில வாய்ப்புகளும் இந்த அமாவாசையில் நேரமாக உங்களுக்கு அமைகிறது. அப்புறம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. அதோடு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அவர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது அந்த ஆதரவை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்குங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படும். பயண சுகமும் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும். அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கலாம். கிடைச்ச பண உதவியை கொண்டு உங்கள் அரசியலில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க. பெண்களுக்கு கூட மறைமுக எதிர்ப்புகள் இந்த அமாவாசையிலிருந்து விலகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை.
அதனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றமானது உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். ஸோ எதுலையுமே எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கை இருந்தால் பொழைச்சிக்கலாம், எச்சரிக்கை இல்லைன்னா கஷ்டங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது துலாமில் பிறந்த சித்திரை 3-4 பாதங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகளில் இடம்பெறவும் வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு. இதே சுவாதியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த டைம் கிரகநிலைகளால் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தால் அமாவாசையில் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அதுக்கப்புறமேட்டு விசாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்களுக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். இல்லைனா அதனாலேயே உங்களுக்கு பெரிய ஆபத்து வரும். ஸோ இதெல்லாம் தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசையில் செல்வ வளம் அதிகரிக்க பங்குனி அமாவாசை பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது தான் செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த ஆன்மீக குறித்த செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். ஸோ சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுது. அதே போல் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. அதுவும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் மகாலட்சுமி வழிபாடு செய்வார்கள். அதனால தான் அவர்கள் இன்றளவு செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் என்ற ஒரு குற்று இருக்குது. அப்படிப்பட்ட அமாவாசை சிறப்பு மிகுந்த பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்கள் ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக திகழ்கிறது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று கூறப்படுது. அதில் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக திகழ்கிறது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த பங்குனி அமாவாசையில் நீங்கள் இந்த 3 பொருட்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிண்ணத்துலேயோ அகல் விளக்குலையோ போட்டு வைக்க வேண்டும் தாயாருக்கு முன்னாடி. நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும். அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும், செல்வ வளம் பெருகும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.